தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அடியாளை மறித்து கத்ததாமே உங்களுடைய நாம மகிமைக்கேற்று இந்த மண்ணான சரீரத்தை ஆண்டவரே மகிமைக்காக அப்பா உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீ மகிமைப்படுவீராக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆமாண்டவரே, நீ சிலுவையில ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் எங்களை ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவரே இந்த அடியாளனோட வாயிலிருந்து கர்த்தர் நீ பேசும்படியா ஆண்டவரே என்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும் என்று செபிக்கிறேன். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இதோ இயேசுவே, பிதா உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவர் இங்க தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். முதலாவது பிதாவோட கையில இயேசு அவரை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவராய் நம்ம இங்க பார்க்கிறோம். அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வார்த்தையை கொடுக்கும் போதே நான் யோசிச்சேன், நம்ம ஏதோ எங்கேயோ ஒப்பு கொடுக்காம இருந்திருக்கோம் அப்படிங்கிறத மொத்தம் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா எல்லா வார்த்தைகளையும் தியானிக்கும் போது அந்த தியானத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது என்ன ட்ரெயின் பண்ணுவாரு. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம முதல்ல பாசமா சொல்லுவாங்க, என்ன முதலாவது ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பாரு, அதுக்கு அந்த வாரம் ஃபுல்லா என்ன ட்ரெயின் பண்ணி தான் உங்களுக்கு அதை கொண்டாந்து திணிக்கிறதுக்கு வைப்பாரு. அதுக்கு முன்னாடி என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்த மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உணரவே இல்லை. முதல்ல எனக்கு இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை மன்னிப்பு. அப்போ நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன். ஏன்னா சரியான என்ன சொல்றது, வைராக்கியமான நிறைஞ்ச ஆளு. செத்தாலும் அந்த வாசப்படிய மிதிக்க கூடாது. அவங்க நம்மளுக்கு அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டு முதல்ல மன்னிப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த 7 வார்த்தையில நம்மளுக்கு என்ன வார்த்தை இந்த வருஷம் வரும்னா நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய வார்த்தை இந்த ஒப்பு கொடுத்தல். இந்த வார்த்தையை நான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல ஃபாஸ்டமா மாத்திரம் தான் பேசியிருக்காங்க. வேற யாரும் பேசி நான் கேட்டதில்லை.
அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னோன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆண்டவரே என்ன செய்வோம், இந்த ஒப்பு கொடுக்கறத பத்தி பேச சொன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னோன்னே அப்பதான் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். நம்ம வந்து ஒப்பு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்கிறத ஆண்டவர் எனக்கு கற்றுத் தந்தாரு. அதை ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்கே வந்து ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது தன்னையே பலியா ஒப்பு கொடுத்துட்டாரு பிதாவினோட சித்தத்துக்கு. அதே போல ஆண்டவர் நம்மளை இங்க உலகத்துக்கு கொண்டு வந்தது நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஊழியக்காரமா சொல்லிட்டே இருப்பாங்க, அவரோட நாம மகிமைக்காக தான் நம்மளை உருவாக்கி முதலாவது இந்த உலகத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம மகிமை எப்படி செலுத்த முடியும்? அவரோட நாமத்தை சொல்லும் போது அவரோட மகிமை செலுத்த முடியும். அவருபடி நடக்கும்போது, அவரோட வார்த்தையின்படி நடக்கும்போது நம்ம வந்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். ஸோ முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்கிறது என்பதுன்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியானா எப்படிங்கிறது அந்த வார்த்தை மக்கள் நான் எப்போதுமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. அந்த வார்த்தை பாடல்ல ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன்னா டப்பான்னு ஆஃப் ஆயிடுவேன். ஏன்னா அந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன்னு பாஸ்டர்மா எப்போதும் போய் ஆல்டர்ல நின்று சொல்லுவாங்களாம். அப்போ சொல்லும் போது ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் போது அந்த வலியை தாங்கவே முடியாது. ஒவ்வொரு டைமும் அந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுங்கிறது நம்ம சுய செத்து கர்த்தரோட சித்தத்தின்படி எல்லாவற்றிலும் நடக்கிறது தான் ஜீவ பலி. நம்மளோட ஒரு பர்சன் கூட நம்மளோட எண்ணமோ நம்மளோட எதுவுமே இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அதே போலதான் இப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கும்படியாக. அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஒப்பு கொடுக்கறதுக்காக உங்களை அழைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இப்ப ஜீவ பலியை நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா கர்த்தரோட வருகைக்கு நம்ம ஆயத்தமாவே ஆகவே முடியாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இத்தனை வருஷம் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, பாஸ்டர்மா சொல்லுவாங்க, நீ இப்படியே உலக காரியமா ஓடிட்டே இருந்தேன்னா கர்த்தருக்கு வரும்போது நெருங்கையா நிற்க வேண்டியதா. இனியும் கர்த்தர் வருகிறது ரொம்ப சமீபமா இருக்குது. நம்ம முந்தின நாள் கர்த்தர் நம்மளுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கர்த்தரோட வருகைக்கு நம்ம இன்னும் ஆயத்தமாகலைன்னா நம்ம எப்போ நம்ம ஆயத்தமாகும் வரும். ஸோ இனியாவது நம்ம வந்து கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படித்தவர்களாய், கர்த்தரோட வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுக்கிறவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பொழுது வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் உங்களோட ஒவ்வொருவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அது எப்படி நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா, கொலோசியர் 3:2 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 3 கொலோசியர் 3:2 பூமியுள்ளவைகளே அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். பூமியில நம்ம வாழ்வதற்காக நம்ம அழைக்கிறார். மேலானவர்களை நாட வேண்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. மேலானவை என்னன்னா, ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நம்மளுக்கு மேலான முதலாவது கடமையா இருக்கணும். ஆண்டவரோட சித்தம் என்னன்னா, ஒருவரும் கெட்டறிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடம்படி இவ்வளவாய் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தின்படியாக ஒருவர் கூட நம்ம அந்த உலகத்துல கெட்டு அடைஞ்சு போகாதபடி நம்ம எல்லாரையும் கர்த்தருக்கு என்று மனம் திரும்புதலுக்கு அவர்களை நடத்துவதே ஆண்டவரோட மேலான சித்தமா இருக்கு. அந்த சித்தத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படணும். நம்ம எல்லாருமே ஆண்டவரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம், கர்த்தரோட வார்த்தை வந்துருச்சு, நம்ம சீக்கிரமா கர்த்தரோட வருகை வரப்போது, நம்ம எல்லாம் ஆயத்தமாகணும் அப்படிங்கிற அந்த ஆயத்தத்துக்குள்ளார நம்ம எல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆனா மித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு இதுல ஆயத்தத்துக்குள்ளார இல்லை. அவர்கள் பாவத்துல இருக்கிறாங்க,
அப்புறம் வியாதியில இருக்கிறாங்க, அது நிமித்தம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. அவர்களுக்கு நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குறுகிய நாட்கள்ல நம்ம கர்த்தரோட சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம நடக்க இப்பொழுதே நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் உங்க சித்தத்தை செய்யறதுக்கு நான் உங்களோட வார்த்தையை சுமந்து கொண்டு இன்னைக்கு போறேன்னு நம்ம முடிவெடுப்போம். ஒவ்வொரு வருஷம் மாத்திரம் அல்ல, அந்த குட் ஃப்ரைடே மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வாழ்க்கை நம்மளுக்கானது இல்லை. நம்ம இந்த உலகத்தோட வாழ்க்கையை மாத்திரம் வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்படலை. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தைக்கு போவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லி நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த நான் உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். அப்புறம் நித்திய வீடு நம்மளுக்கு எங்க உண்டா? பரலோகத்துல உண்டு. நித்திய வீட்டுக்கு நம்ம போனோம்னா வெறும் கையா நம்ம போகவே கூடாது. நிறைய ஆத்மாக்களை கொண்டு செல்லும் பொழுது வாமகளே என்று அழைப்பார் கர்த்தர் நம்மளை. அதை செய்வதற்கு அப்பதான் நான் முடிவு பண்ணேன், ஆண்டவரே அப்பா, நான் ஜீரோ இந்த லைஃப்ல நான் ரொம்ப யோசிச்ச விஷயம் என்னன்னா, கண்ணீரோடு சொல்றேன், நம்ம ஒண்ணுமே யூஸ்லெஸ்ஸா நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனா இனிமேலாவது கர்த்தருக்கு என்று வாழணும் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு அது நம்ம சாத்தியம் தெரியாது. அதை நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு அதை ஆண்டவருக்காக செயல்படுத்த முடியும்னு தெரியல. பட் கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் இன்னைக்கு. ஏன்னா இந்த அவர் ஆண்டவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கும் போது என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவர் எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சுட்டேன் டாடின்னு ஒப்பு கொடுத்தார். அதே போல ஒரு விஷயத்த நான் கற்றுக்கொண்டேன். நம்ம ஊழியக்காரம்மா சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாங்க, நம்மளோட முடிவுங்கிறது நம்ம என்ன மரணத்தை நம்ம குறிக்கணும். அப்போ மரணம் வரும்போது ஆவியில நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். நம்மளுக்கு முன்னதாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சில மரணத்தை பார்த்துப்போம். நான் பார்த்த முதல் மரணம் எங்க அம்மாவோடது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செத்தவங்களெல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு செத்தவங்க வரக்கூடாது, அது பேட் இது சிம்பிள். செத்தவங்க அவங்க முகம் பார்த்தீங்கன்னா அகோரமா, மறிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகோரமா, ஆனா அவங்க முகம் சிறு பிள்ளையை போல பிரகாசம் அடைகிற செத்ததுக்கு அப்புறம் கூட. அது எப்ப தெரியுமா? ஏஞ்சல்ஸ் நம்மளை ஆவியில கொண்டு செல்லும் போது அப்போ பார்த்தீங்கன்னா முகங்கள் பிரகாசம் அடையும். அப்போ பாஸ்டர்மா சொன்னாங்க, அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். என் ஆவியை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பிதாவானவர் அந்த ஆவியை வாங்கி கொண்டாருங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. அதே போல நம்ம ஆவியை கொடுக்கும் போது ஏஞ்சல்ஸ் நம்மளோட ஆவியை வாங்கும்படியாய் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கணும். அந்த பரிசுத்தத்துல இருக்கும் போதுதான் நம்ம அந்த ஆவியை அப்படியாக ஒப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். இதை உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுக்கு மரணம் எப்பொழுது நேரிடுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையிலுமே நம்முடைய ஆவி ஆண்டவரோட இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவரோட நம்ம பேசி உறவாடி எப்பொழுதும் சஞ்சரிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம வெளியில பேசினா கூட கர்த்தரோடு இணைந்து நடக்கிறவர்களாய் நம்மளோட ஆவி எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கணும். ஆண்டவர் ஏசப்பா இந்த உலகத்துல நடக்கும்போது எப்படி இருந்தாரா, ஆவி பிதாவோட சித்தத்தை செய்வதிலேயே
இணைஞ்சு பிதாவோடே இருந்தது நிமித்தம் தான் அந்த ஆவி மறிக்கும் போது பிதாவின் கையில என் ஆவிய ஒப்பு கொடுக்கிறேங்கிறது வந்தது. அப்போ நம்ம இந்த உலகத்துல அந்த நடக்க நடக்க கர்த்தரோட ஆவியில நம்ம இணைஞ்சிருக்கும் போது இது மாத்திரம்தான் நம்மளுடைய ஆவிய ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க முடியும்ங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். அதனால அந்த இதை எனக்கு சொன்னோன்னே நான் உடனே அதெல்லாம் நினைச்சேன். ஸோ நம்ம ஒப்பு கொடுக்கறதுன்னு ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்கணும், அவரோட வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்துக்கு, அவரோட சஞ்சரித்து கொண்டு நடப்பதற்கு, அவருடைய சித்தத்தை செய்து அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு. நம்ம பரலோகத்துல போனோன்னு ஆண்டவர் நம்ம கிட்ட வெறுங்கையா வந்தையா அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்கு இல்லாம நாம அநேக ஆத்மாக்களை கொண்டு சென்றவர்களாய், அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம கர்த்தரோட வார்த்தையின்படி நடக்கவும், நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கவும், அவர்கிட்ட நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்தவர்களாய் இன்றைக்கு நாமே நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, இந்த ஒப்பு கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே நடக்க எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற நோக்கத்தை கொண்டவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தது போல நாங்களும் இந்த உலகத்துல வாழும்போது எங்களோட சுவாசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற மாத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறுக்கையை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அநேக ஆத்மாக்களை கொண்டு செல்கிறவர்களாய் கததாமே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் பலனையும் தந்தரல வேண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, அடியார் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய நாமம் மகிமை பெற்று ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.